வணக்கம். என் அருமை மாணவ செல்வங்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம 12ஆம் வகுப்பு தமிழ் பாடநூலின் இறுதி பகுதியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் நிறைய தேர்வு நோக்கத்தில் உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்க வேண்டியது இருக்குமா? அதனால் நம்ம பாடத்துக்கு நேரடியாக சென்று விடலாம். சரியா? புதிய பாடம் சுகந்தி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய முகம் என்ற ஒரு கவிதையில் தான் இன்றைக்கி உங்களை நான் சந்திக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நாம் தமிழ்த்தாயை வாழ்த்திடலாமா? உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலை வணங்கி வணங்குதும் நாங்கள். சரி, இப்போ நாம் பாடத்துக்குள்ளே போயிடலாம். முதல்ல நுழையும் முன் இது ஒரு நல்ல ஒரு உருவக பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். வெறும் மாஸ்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலஜியில் தான் இந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அவங்க சொல்ல வர்றது அது இல்லை, பல விஷயங்களை சொல்ல வர்றாங்க. அதுக்குள்ளே பல பொருள் பொதிந்திருக்கு. பார்ப்போம், பாட்டை பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அத்தனித்தன்மை அடையாளம் காணப்படுகையில் எழுச்சியும் ஊக்கமும் உடன் இணைந்து கொள்ளும். அடையாளம் இழந்த ஒருவர் முகத்தை தொலைந்தவராகிறார். சமூகத்தின் இறுக்கமான குடும்ப கட்டுமானத்தில் சிக்கி திணறும் பெண்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. தொலைந்ததை மீட்கும் வேட்கை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அதாவது நாம் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிம்மா, எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய தொழில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதுதானே நம்ம ஆசைப்படுவோம். நம்ம எந்த வேலையை செஞ்சாலுமே அந்த வேலையில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அது தொழில் மட்டும் கிடையாது, அன்றாடம் நாம் வீட்டில் செய்யக்கூடிய வேலைகளை கூட சொல்கிறேன், விஷயங்களை கூட சொல்கிறேன். ஒரு குழந்தை ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட அதுக்கு ஒரு அப்ளாஸ் தேவைப்படுது. எல்லோரும் கைத்தட்டினா தான் அது முகம் மலருது. நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அதுக்கு உற்சாகம் ஏற்படுது. இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். கிடைச்சா தான் நம்மளுடைய மனது திருப்தி அடையும். ஆனால் அந்த மாதிரி எத்தனையோ டேலண்ட்ஸ், எத்தனையோ திறன்களை தனக்குள் மூடி வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமாக பெண்கள், அவங்களுடைய அடையாளங்கள் மறுக்கப்பட்டிருக்கின்றன, மறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வலி நெஞ்சில் இருக்கும் இல்லையா? அதை வெளிப்படுத்தும்படியாக தான் இந்த சுகந்தி சுப்பிரமணியம் அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. வேணும்னா நம்ம நூல்வழியில் இன்னும் அவங்கள பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்கள். சுகந்தி சுப்பிரமணியம் படைப்புகள் என்னும் தொகுப்பில் இக்கவிதை இடம்பெற்றிருக்கிறது. தமிழின் நவீன பெண் கலைஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் சுகந்தி சுப்பிரமணியம். கோவை புறநகரில் ஆலந்துறை என்னும் சிறிய கிராமத்தை சேர்ந்தவர். யார்? இந்த சுகந்தி சுப்பிரமணியம். உயர்நிலை பள்ளி படிப்பை முழுமைய செய்யாத நிலையில் திருமணமாகி, பார்த்தீங்களா, அதுதான் ஆணிவேர். அவங்க நிறைய படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களால அது செய்ய முடியல அப்படிங்கிறதே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கமாக இருக்கும். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவே ஒரு பெரிய ஏக்கமாக மாறிவிட்டது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த காலத்திலேயே நிறைய பெண்களுக்கு அவங்களுடைய சுதந்திரம் மறுக்கப்படுகின்றது. பின்ன அந்த காலத்தில் கேட்கவே வேண்டாம் இல்லையா? பொண்ணாக பிறந்தாலே அது ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் பிள்ளைங்களை பெற்றுக்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க பெண்களை. அவங்களுக்குள்ளும் ஒரு தனித்தன்மை இருக்கும், திறமைகள் இருக்கும், அதை வெளிப்படுத்தணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் பற்றி இந்த சமுதாயம் யோசிக்காத ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். இப்போ பரவாயில்ல, எவ்வளவோ நம்ம அதெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு வெளியில் வந்துட்டோம். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவங்க படிக்க முடியாமல் திருமணமாகி கணவர் தந்த நம்பிக்கையில் எழுத தொடங்கினார். ஆனால் அவங்களுக்கு வாய்த்த கணவர் நல்ல கணவர், நல்ல முற்போக்கு சிந்தனை உடையவர். அதனால் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுது? அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த அவர் அனுமதியும் கொடுத்து அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள இவருடைய படைப்புகள் புதையுண்ட வாழ்க்கை, மீட்டெழுதலின் இரகசியம்,
ஆகிய 2 கவிதை தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. இவருடைய மறைவுக்கு பின் இவரின் கவிதைகளும் சில சிறுகதைகளும் சுகந்தி சுப்பிரமணியம் படைப்புகள் என்ற பெயரில் வெளிவந்துள்ளன. எனவே அவங்க இப்போ இல்லை, அவங்க உயிரோட இல்லை. இப்படி ஒரு பெண் வந்து எழுத்தாளரான ஒரு ஒரு விஷயத்தை தான் நாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த சமூகம் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைம்மா. அவங்களுடைய எண்ணம் வந்து செயலாக்க முடியலை ஒரு கட்டத்தில். ஆனால் அதே இது அவங்களுடைய வாழ்வின் 2ஆம் பக்கம் கணவர் வந்து நல்லவராக இருந்ததுனால, அவர் நல்ல முற்போக்குடைய சிந்தனையாளராக இருந்ததுனால அவங்களால ஓரளவுக்கு இந்த சமூகத்தில் தான் சொல்ல விரும்பியதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கு அமைஞ்சுது. அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு நன்மையை பார்க்கலாம். நம்ம தீமையை மட்டும் அலசி ஆராயக்கூடாது. அதில் என்ன நன்மை, பாசிட்டிவாக என்ன நடந்ததுங்கிறத பார்த்து தான் நம்ம பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. சரி, இப்போ பாட்டுக்குள்ளே போயிடலாம். சின்ன பாட்டு தான், மிகச்சிறிய பாட்டு தான், ஒரே ஒரு கருத்து தான். அதாவது நாம் வந்து என்ன செய்கிறோன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம ஒரு முகமூடியை போட்டு மற்றவர்களுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். புரியுதா? ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த உலகத்தில் நாம் சந்திக்கக்கூடிய நம்மை அண்டி இருக்கக்கூடிய அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு முகமூடியை போட்டு நாம் அவங்களுக்கு நம்ம முகத்தை காமிச்சிட்ருக்கோமே தவிர உண்மையிலேயே நாம் யார், அது யாருங்கன்னா சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஒதுங்கிடுவாங்க. அதனால தான் நம்ம அந்த முகமூடியே போடுறோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முகமூடியை போட்டுக்கிறோம். புரியுதா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு? நாம் உண்மையிலேயே யார்? இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது எனக்கு. நம்ம வந்து சினிமாக்கள் எல்லாம் வந்து ஹீரோக்கள் ஏற்று நடிக்கக்கூடிய பாத்திரங்களை அவர்களாகவே நாம் மதித்து அவங்க மேலே நம்ம பாச மழையை கொட்டுறோம். ஒரு நாள் கூட நேருக்கு நேராக நம்ம பார்த்தது கிடையாது அவங்க முகத்தை, இல்லை அவங்க பேசி நம்ம கேட்டது கிடையாது, ஒரு 5 நிமிஷம் அவங்களோட நம்ம பழகினது கூட கிடையாது. ஆனால் அவர்கள் ஏற்று நடக்கக்கூடிய பாத்திரங்கள், ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு பாத்திரத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். தே ஆர் ஆக்டிங். அதுக்கு நீங்கள் ஃபேனாக இருங்க, அவங்க நடிப்புக்கு நீங்கள் ஃபேனாக இருங்க. ஆனால் அது எப்படி அந்த நடிப்பை நீங்கள் உண்மைன்னே நம்பி கடைசியில் அந்த மாயைக்குள்ளே சிக்கிக்கிறீங்கன்னு தான் எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே அப்படி தான் இருப்போம், நானுமே அப்படி தான் இருந்தேன். அரியா பருவத்தில் அதுதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு செல்லுலாய்டு உலகம், அரிதாரம் பூசக்கூடிய செல்லுலாய்டு உலகம். அரிதாரம்னா அந்த மேக்கப் போட்டு நடிக்கக்கூடிய ஒரு சினிமா பொழுதுபோக்கு அம்சம், அவ்வளவுதான். உண்மை யதார்த்தம் வாழ்க்கைங்கிறது வேற. நாம் பொழுதுபோக்குக்காக பார்க்கக்கூடிய சினிமாங்கிறது கேமரா முன்னாடி நடிக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் அதுங்கிறத அடிக்கடி எங்களுக்கு மண்டையில் அடித்து சொல்கிற மாதிரி புரிய வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு கட்டத்தில் அதிலேருந்து நாங்கள் மீண்டு கொள்ள முடிஞ்சது. இது வெறும் வந்து சினிமா தான், வாழ்க்கை கிடையாது, நம்ம சினிமாவில் பார்க்குற வாழ்க்கை கிடையாது, ஒரிஜினலான நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை அது வேற, இது வேற அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு நாங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது யாரும் அவங்களுக்கு அடித்து சொல்லாததுனால அந்த இல்யூஷன், அந்த மாயைக்குள்ளேயே சிக்கி தங்களுடைய வாழ்க்கையை அழிச்சு கொள்கிறாங்கம்மா. அதை பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாக இருக்குது. இது வந்து ஒவ்வொரு நடிகனுமே அல்லது நடிகையுமே அவங்க அந்தந்த கதாபாத்திர முகமூடியை அணிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த முகமூடியை கழட்டி இறஞ்சிட்டாங்கன்னா அவங்க வேற ஒரு ஆள், அவங்களா வாழுவாங்க. அதை புரிஞ்சிக்காம அந்த முகமூடிகள் தான் அவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். நாம் வந்து நம்மளுடைய நிஜ வாழ்க்கையை நாம் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதனால் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை என்று ஒன்று இருக்குமா, அதுதான் உண்மை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பிக் பாஸ் இதிலெல்லாம் வந்து நீங்கள் 100 நாள் உள்ளே வந்து உட்கார வைக்கிறாங்க, அது ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேம்மா.
அதில் எல்லாருமே செலிபிரிட்டிஸு இந்த மாதிரி பரிச்சயமானவர்களை தான் உள்ளே அனுப்புகிறாங்க. எல்லாருக்கும் பிடித்தவர்களாகவும் அப்போ முதல்ல இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் அவங்க அதுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரியாலிட்டி வெளியில் தெரிய 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 உண்மை முகம் வெளிப்பட 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 அவங்களெல்லாம் வெறுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறதுல உள்ள உண்மை புரியும் உங்களுக்கு. அவங்க ஒரு செலிபிரிட்டியாக இருக்கும்போது நமக்கு பிடிச்சிருக்கு அவங்கள. காரணம், அவங்கள அந்த செலிபிரிட்டியாக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அந்த என்ன முகம் போட்டிருக்காங்களோ அந்த முகத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த உள்ளே அனுப்பி இந்த வீட்டுக்குள்ளே 100 நாள் வச்சுருக்கும் போது தான் உண்மையிலேயே அவங்க முகம் என்ன, அவங்க யார், அவங்க கேரக்டர் என்ன, பர்சனாலிட்டி என்னங்கிறது தெரிய வரும்போது நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் மாறுபடுகின்றது. பிடிக்கலன்னு சொன்ன பல பேரை நம்ம விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். பிடிக்குதுன்னு சொன்ன பல பேரை நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம். சொல்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. அப்போ முகமூடி போட்டுக்கொண்டே நாம் திரியக்கூடாது. யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதுதான் உண்மையானது அப்படிங்கிறத நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த கவிதையில் அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தங்களுடைய தனித்தன்மையை வெளிக்காட்ட முடியாமல் மற்றவர்களுக்காக ஒவ்வொரு முகமூடியை போட்டுக்கிட்டே திரிகிறோம் கடைசி வரைக்கும். இதில் எங்கள் முகங்கள் எங்களுக்கே மறந்து போயிடுது. எங்கள் ஒரிஜினல் முகம் என்னங்கிறது எங்களுக்கே மறந்தே போயிடுது, மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிற வருத்தம் தொனிக்கும் வகையில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் என்னுடைய இன்ட்ரோடக்ஷன். சரி, பாட்டுக்குள்ளே போயிடலாம். முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை. மற்ற முகங்களோடு என்னுடைய முகமும் மாஸ்க் போட்டு 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 ஒரு முகமூடி மாஸ்க்கு போட்டு என்னை இப்போ சிரித்து பேசக்கூடியவங்கக்கிட்ட நான் சிரித்து பேசுகிறேன், ஒதுங்கி போகிறவங்கக்கிட்ட நான் ஒதுங்கி போகிறேன், சண்டை போடுறவங்கக்கிட்ட நான் சண்டை போடுறேன். புரியுதா? இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்னை மாற்றிக்கொண்டே இருப்பதை தான் ஒவ்வொரு முகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றேன்னு சொல்கிறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. டைரெக்டாக ஒரு முகமூடி அணிஞ்சிக்கிட்டு யாரும் தெரியறது கிடையாதுமா. நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம மறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் இங்கே குறிப்பிடுறாங்க. எனக்குள்ளே என்னை தொலைத்த பின் எனது முகம் முகவரியற்று போனது. இப்படி நான் மற்றவர்களுக்காக நான் என்னுடைய தனித்தன்மையை இழந்து 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 இப்போ எனக்கு ஒரு முகவரி இல்லாமல் போய்விட்டது, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு இப்போ உண்மையிலேயே எனக்கு நான் யாருங்கிறதே மறந்து போயிடுச்சு, குழப்பமாயிடுச்சு. எனக்கு முகத்தை தொலைத்த பின் என் உடல் என்னை மறந்து போனது. நான் வெற்று வெளியில் அலைந்து கொண்டிருக்கின்றேன் எனது முகத்தை தேடியபடி. எல்லா முகமும் அதனதன் கோணத்தில் இயல்பற்று இறுகி கிடந்தது. என் முகம் எப்படி என எனக்கு தெரியாது. ஆனாலும் என் முகத்தை நான் தேடியாக வேண்டும் இப்பொழுதேனும். சிம்பிளான ஒரு பாட்டு தான். அதாவது நான் மற்றவர்களுக்காக என்னை நான் மாற்றி 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 நான் தொலைந்து விட்டேன். இப்போ நான் யாருங்கிறத நான் தேடிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நான் என்னை தொலைச்சாச்சு, மறந்தே போச்சு. நான் யாரு, உண்மையிலேயே நான் யாரு, நான் எப்படிப்பட்டவ, என் குணம் என்ன, ஒரிஜினல் குணம் என்ன, எல்லாமே மறந்து போயிடுச்சு. ஆனால் நான் கண்டிப்பாக என்னை நான் மீட்டெடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு கட்டத்தில் நான் என்னை மீட்டெடுக்க வேண்டும். எனக்கென்று ஒரு அடையாளத்தை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் நானாக வாழ வேண்டும். நான் பிறருக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும். இனி நான் எனக்காக வாழ்ந்து நான் யார் என்பதை நான் நிரூபிக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கின்றேன் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய உள்ளார்ந்த அர்த்தம். இப்படி ஒவ்வொருத்தரும் நாம் ஒவ்வொரு விதமாக நம்மை தொலைத்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது நமக்கு வாழலாம், ஆனால் சந்தோஷமாக வாழ முடியாது. நம்ம வாழ்வோம், ஆனால் சந்தோஷமான ஒரு ஆத்மார்த்தமான உள் அமைதியோடு உள் பூரிப்போடு நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா நமக்காக நாம் வாழலை. எப்போதும் மற்றவர்களுக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், சிந்தித்து கொண்டிருக்கின்றோம், செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நமக்காக நாம் ஒரு க்ஷணமாவது வாழ்ந்து அதில் வெற்றி பெற்றால், அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தால்தான் நாம் வாழ்ந்ததற்கான ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். அதை நோக்கித்தான் நான் இப்போது பயணப்படுகின்றேன். ஒவ்வொருத்தரும் பயணப்பட வேண்டும். ஏதாவது ஒரு கட்டத்தில் தன்னுடைய பொறுப்புகள் கடமைகள் எல்லாம் தீர்ந்த பிறகாவது தனக்காக நான் நினைத்ததை ஏதோ ஒன்றை சாதித்து என்னை அடையாளப்படுத்தி கொண்டேன்,
என்ற ஒரு உணர்வு நமக்கு வந்தாலே மன அமைதி, நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நிறைவு ஏற்பட்டுவிடும் என் மாணவ செல்வங்களே. ஸோ நீங்கள் உங்களை யாருன்னு தேடி கண்டுபிடிங்க, அதை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதற்காக நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற வேண்டும், வெற்றி பெற வேண்டும், மன அமைதி பெற வேண்டும். இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் மாணவ செல்வங்களே. இன்றைய பாடம் இத்துடன் முடிந்துவிட்டது. அடுத்த காணொளியில் உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.